வந்துட்டாளா? வந்துட்டாங்க. நான் காரில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்ததும் சொல்லு, நான் வரேன். ஆனால் விக்கி ப்ரோ உங்களை கூப்பிட்டு வர சொன்னார். டேய், என் சைடு எல்லாம் ரெடி. உங்கள் மேடம் வந்துட்டா ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அவங்கள வர சொல்லு. சரிண்ணா. இரு, இந்தா போகும்போது அப்படியே போட்டு போ. மேம் ஷார்ட் ரெடி. நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்க சார் ரெடியா? அவர் ரெடியாக தான் மேம் இருக்காரு. அங்க ஸ்பாட்ல இருக்கானா? இல்லை நீங்கள் வந்தோடனே வந்துடுவார் மேடம். முதல்ல அவன் வரட்டும், அதுக்கப்புறமா நான் வரேன். சரி ஓகே மேம். இவங்க 2 பேர் பண்ணுற அக்கப்பூரில் இருக்கிற முடியும் கொட்டிட்டு போ. கதை கேட்க ரெடியாடா? சரி, பொசிஷன் சொல்கிறா. ஓகேண்ணா. மேம் இந்த ரெட் கலர் டேப் இருக்குங்க இல்லையா, இதான் உங்கள் பொசிஷன். நீங்கள் நினைக்கும். அண்ணா ரெடிண்ணா, போகலாம். ஓகே, போஸ். நான் கிளிக் பண்ணி கேமரா ஷட்டர் அடிச்சு எடுக்கிற ஒரு ஃப்ரேம்ல கூட நீ இருப்பேன் கனவுல கூட நினைச்சு பார்க்காத. விக்கி, வாட் இஸ் திஸ்? எல்லாம் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுங்கன்னு தானே சொன்னேன். என்னாச்சு ஸ்ரவன்? இல்ல, எக்ஸ்போசர் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணேன். இப்போ ஓகே இருக்கு. ரெடி போஸ். இப்போ என்ன ஸ்ரவன்? விக்கி, நான் ஃபுல் சைஸ் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க கால் பாத்தியா? சரி ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் மோஸ்ட்டாக மிட் வைட் அண்ட் க்ளோஸ்அப்ஸில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். கதிர், கொஞ்சம் ஹெட் லெஃப்ட். மேம் கொஞ்சம் ஹெட் லெஃப்ட். டேய், பாடியை ரைட் டயகனல்ல மெயின்டைன் பண்ண சொல்றா. மேம் பாடியை கொஞ்சம் ரைட் டயகனல்ல மெயின்டைன் பண்ணுறீங்களா? சின்ன மேம் கொஞ்சம் சின்ன. ஒரு போட்டோ எடுக்க எவ்வளவு சொல்ல வேண்டியதா இருக்கு பார். விக்கி, திஸ் இஸ் டூ மச். ஸ்ரவன், கேமரா ஃபேவர் பண்ண தெரியல, நான் என்ன விக்கி பண்றது? ஒழுங்கா போஸ் கொடுக்க சொல்லுங்க, நான் பேசாம எடுக்கிறேன். இந்த ஷூட் இப்படி தான் போகும்னா ஜஸ்ட் டேக் மீ அவுட் ஆஃப் திஸ் விக்கி. ஐல் வாக் அவே ரைட் நவ். ஹே வெயிட், இதனமோ அவங்க கரெக்டா நின்று நான் தப்பா சொன்ன மாதிரி போட்டே ஆகுது. கரெக்டா நின்னா இங்க யாரும் எதுவும் சொல்ல போறது இல்ல. ஹலோ, உங்களுக்கு போட்டோ ரெண்டு எடுக்க பேர் தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க. இதுக்கப்புறம் இந்த ஷூட்டை நானே டேக் ஓவர் பண்ணிக்கிறேன். நான் சொல்கிற மாதிரி நடந்தா போதும். ஸ்ரவன், ஹோப் யூ ஆர் ஃபைன் வித் திஸ். கேரி ஆன். கைஸ், ஃபோட்டோஸ்லாம் செம்மையாக வந்திருக்கு. ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். எல்லாம் சொல்ல வேண்டிய விதத்துல சொன்னா நல்லா தான் வரும் விக்கி. கரெக்டு தான். ஆனா எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. என்ன யூஸ்? ஹே கைஸ், இங்கே பாருங்க. நைஸ்ல. யா விக்கி. டோன்ட் எக்ஸாஜரேட் விக்கி. ஓகேவா தான் இருக்கு. ஸ்ரவன், நான் ஒன்றும் தப்பா சொல்லியே. ஒரு மாடலாக இருந்துட்டு கேமரா லைட்டிங் எப்படி ஃபேவர் பண்ணணும்னே அவங்களுக்கு தெரியல. சும்மா பார்க்க அழகா இருக்கான்னு மாடலாக வந்துட்டாலே இப்படி தான். இனிமே என்ன ஆனாலும் நான் உன் கூட மட்டும் போட்டோ ஷூட்டே பண்ண மாட்டேன்டா. சேம் டயலாக். உன்னை விட்ட இந்த உலகத்தில் வேற மாடலே இல்லை பாரு. நான் கிளிக் பண்ணி கேமரா ஷட்டர் அடிச்சு எடுக்கிற ஒரு ஃப்ரேம்ல கூட நீ இருப்பேன் கனவுல கூட நினைச்சு பார்க்காத. மறுபடியுமா? கால் பண்றான். சொல்லுங்க ஸ்ரவன். ப்ரோ, மீட் பண்ணியாச்சா அவரை? இன்னும் இல்லை ப்ரோ. ஏன், என்னாச்சு? அடுத்து என்ன பண்ணுறது, ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நவ் நான் ஒரு மாடல் கூட கொலாபரேட் பண்ணி ஃபோட்டோ ஷூட் பண்ணேன். சச் அ ஸ்வீட் பர்சன்.
நம்ம அடுத்து இவங்க கூட ஃபோட்டோ ஷூட் பண்ணால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிது. அதை சொல்ல தான் கால் பண்ணேன். ஸ்டவன், இதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாமே ப்ளீஸ். ஓகே, நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண தான் கால் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே ஓகே. ஸ்டவன், ஐ திங்க் ப்ரொடியூசர் வந்துட்டான்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்ணுறேனே. பாய். நிஜமாவே புரியலையா, இல்லை புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறானா? ப்ரோ, ப்ரொடியூசரை மீட் பண்ணியாச்சா? இன்னும் இல்லையே, ஏன் என்னாச்சு? இல்லை, சும்மா கேட்கலாம் தான். ஓகே, நோ இஷ்யூஸ். நான் மீட் பண்ணிவிட்டு நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகே ஓகே, அன்னைக்கு நடந்ததை பற்றி வரி பண்ணிக்காதீங்க. அண்ட் யூ நோ ஒன் திங், ஐ ஹாவ் அ சொல்யூஷன் ஃபார் தட். என்னது? ரீசெண்டா நான் ஒரு ஆட் ஷூட் பண்ணியிருந்தேன். அதுல அந்த கேமராமேன் ஐயோ சான்ஸே இல்ல விக்கி. அவர் வைக்கிற ஃப்ரேம்ஸு, லைட்டிங் பேட்டர்ன் எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு. அண்ட் அவரோட கேரக்டரும் ஸ்வீட்டுங்க. அதான் நம்ம அப்கமிங் ப்ராஜெக்ட்க்கு இவரை ரெக்கமெண்ட் பண்ணலான்னு கால் பண்ணேன். நான் அவரோட ப்ரொஃபைல் ஷேர் பண்ணுறேன். ஜாக்லின், கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க. ப்ரொடியூசர் வந்துட்டாரு. நான் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகே ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ. ப்ரோ, ப்ரொடியூசர் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டாரு. சூப்பர் ப்ரோ. என்ன சொன்னார்? அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். ஹே, சூப்பர் விக்கி. ஆசம் ப்ரோ. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம நேரில் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பற்றி பேசி முடிச்சிடலாம். யார் மாடல்? யார் கேமராமேன்? நீங்கள் நேரில் வாங்கல, நம்ம ரிமைனிங்லாம் நேரில் பேசி முடிச்சிடலாம். எப்படியோ ப்ரோ, அவள் இல்லாமல் இருந்தால் சந்தோஷம்தான். எப்படியோ கேமராமேன் அவன் இல்லாமல் இருந்தா சரி. சரி ஓகே, ஈவினிங் 4 தாங்கல் பார்க். ஓகே ப்ரோ. சரி ஓகே. ஓகே, பாய். ஹலோ ஜாக்லின், வந்துட்டீங்களா? விக்கி, அவனை கூப்பிட்டீங்களா? யார? அதான் அந்த ஸ்ரவனை. இல்லை ஜாக்லின், நீங்கள் வாங்க, நம்ம இதை பற்றி பேசுவோமே. புரிஞ்சுது, வரேன். ஐயோ, இவனும் பார்த்துட்டான் போலே. ஸ்டவன் எங்கே இருக்கீங்க? அவள் வந்திருக்காளா? எவ? அதான் ப்ரோ, அந்த ஜாக்லின் வந்திருக்காளா? ஸ்டவன், பேசுறது கேட்கல ப்ரோ. சரி இருங்க, நான் வரேன். ஐயோ, இப்போ என்ன சமாளிக்கிறேன்னு தெரியல. இங்கே இங்க என்ன என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமா? இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கா? இவன் இருக்க டீம்லலாம் என்னால இருக்க முடியாது விக்கி. ஹலோ மேடம், எனக்கு ஒன்றும் தலையெழுத்து இல்லை உங்களெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும்னு. இவன் எதுக்கு இப்போ என்கிட்ட பேசிட்டு இருக்கான்? விக்கி, அவள் பேசுறது என்ன பற்றி, கண்டவெல்லாம் என்னை பற்றி பேசணும்னு அவசியம் இல்லை. ப்ராஜெக்ட்னு சொன்னதும் நாக்க தொங்க போட்டு வந்துட்டு இவளை என்கிட்ட பேசவே கூடாது. நீங்களும் அதுக்கு தானே வந்திருக்கீங்க, நாக்க தொங்க போட்டு. யார் தொங்க போட்டு வந்தா? கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா? கொஞ்சமாச்சு மெச்சூர்டாக நடந்துக்கோங்க கைஸ். இப்போ இருக்க கிட்ஸே மெச்சூர்டாக இருக்காங்க. புது டீம் வேற டீம் வச்சு போகலான்னு ப்ரொடியூசர் சொன்னப்போ நம்ம டீமே நல்லா பண்ணுவாங்கன்னு உங்களுக்காக பேசிட்டு வந்தேன் பார்த்தீங்களா? என்ன சொல்லணும், அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எவ்வளோ போகலான்னு உங்களை வச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பட் நீங்கள் என்ன எப்படி நடந்துட்டு இருக்கீங்க? நம்ம இப்போ போகிற ப்ராஜெக்டில் 3 to 4 days ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் நீங்கள் இப்படி தான் இருக்க போகிறீங்கன்னா ஐ கான்ட் ஹெல்ப். யூ guys have signed the contract. அது ஞாபகம் இருக்குல்ல? உங்களுக்கு ஓகேனா இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசலாம். யோசிச்சு சொல்லுங்கள். ஒர்க் அவுட் ஆகுது போலயே. மச்சான், அவ கூட தான் குப்பை கொட்டுற மாதிரி இருக்கு. நீ சொல்கிறதெல்லாம் நீ சொல்றது புரியுதுடா. ப்ராஜெக்ட் விஷயமா போனால் அதை மட்டும் பாருன்னு சொல்கிறேன். இருந்தாலும் அவன் ஃபேஸை பார்த்தா அப்படியே இரிட்டேட்டிங்காக இருக்குடா. டேய், அவன் என்ன பண்ணா? நான் என் வேலையை மட்டும் பார்த்துட்டு வர போகிறேன். சரிடா, டிசிஷன் எடுக்க ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். பை. பார்த்தாலே இரிட்டேட் ஆகுதுன்னு ஆப்பர்ச்சுனிட்டியை லூஸ் பண்ணுவியா? மாடலிங் பண்றதுக்கு தானே ஊர்ல இருந்து வந்த. இதனால எந்த ப்ராஜெக்டும் லூஸ் பண்ணிட்டு உட்காராத, பாத்துக்கோ. சரிடி, அப்போ நான் ஓகே சொல்லிடுறேன்.
எனக்கு எனக்கு ஓகே ஓகே. வெல்கம் ஆன் போர்ட். இங்க எதுக்கு ப்ரோ ஸ்டாப் பண்ணீங்க? ப்ரோ இங்க ஏன் ப்ரோ நிறுத்துனீங்க? லொக்கேஷன் நல்லா இருக்கு. இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு கிளம்பிடலாம். இங்கேயா? ம், ப்ரோ எப்படி ப்ரோ? ஜாக்லின் வேற காஸ்டியூம்ல இல்லையே. அதான் கார் இருக்குல்ல, நான் கவர் பண்ணி தரேன். உள்ளே சேஞ்ச் பண்ண சொல்லுங்கள். வாட்? என்ன விக்கி இதெல்லாம்? ஜாக்லின் ப்ளீஸ் ரிலாக்ஸ். என்ன நான் பேசிக்கிறேன் ப்ளீஸ். ப்ரோ என்ன ப்ரோ? ப்ரோ, ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் எனக்கு இந்த பேக் ட்ராப்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஐ கான் மிஸ் இட். லோ பட்ஜெட் ஷூட்டில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் காரை ப்ராப்பராக கவர் பண்ணி தரேன்னு சொல்லுங்கள். ஜாக்லின் இஃப் எனிதிங் ஜஸ்ட் கிவ் மீ a கால் ஆர் விண்டோ நாக் பண்ணுங்க. ம். சூப்பர் ப்ரோ. சீக்கிரம் மார்க் சொல்லுங்க. டப்புனு இந்த லொகேஷன் ட்ராப் பண்றோம். ரெடி 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 ரெடி. கதிர், ஆ பொசிஷன் சொல்கிறா. ஓகேண்ணா. மேம் போகலாண்ணா. டே கதிர், லைட்டை ஃபேவர் பண்ணுறா. ஓகேவாண்ணா? ம், ஓகே. ஓகே ஜாக்லின் போஸ் போஸ். ரெடி ப்ரோ. என்னாச்சு ப்ரோ? நேரில் பார்த்த மாதிரி லொக்கேஷன் கேமராவில் நல்லா இல்லை ப்ரோ. வேறு லொக்கேஷன் பார்த்துக்கலாம் வாங்க. லூசாடா நீ? உனக்கு தோணும் போது ரெடியாக சொல்லுவ. ரெடி ஆயிட்டு வந்த நீனா தேவையில்லாத ரீசன் சொல்லிட்டு இருக்க. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஹலோ, நம்ம ஒன்றும் ஸ்டுடியோவில் ஃபோட்டோ ஷூட் பண்ணல. நம்ம ஷூட் ஃபுல்லாகவே லைவ் லொக்கேஷன் டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்குது. அண்ட் எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு. யூ ஜஸ்ட் மைண்ட் யுவர் பிஸ்னஸ். விக்கி, ப்ரோ. இந்த பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு. லைட் சோர்ஸும் ப்ராப்பராக இருக்கு. ம் இங்கே முடிச்சிடலாம் ப்ரோ. ம், நல்ல ஒரு டஸ்கி மாடலாக இருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். ப்ரோ அப்படின்னா காண்டா உங்க மேலே. ஏன் இந்த கேள்வி அவங்க கிட்ட போய் கேட்கலாம்ல, என்கிட்ட மட்டும் வந்து கேட்குறீங்க? கண்டிப்பாக கேட்போம் ப்ரோ. ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். தெரியல ப்ரோ, ஏதோ செட் ஆகல. சில பேரெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கும். அவன் எனக்கு அந்த மாதிரி தான். பட் என்ன பண்ணுறது? ப்ரோ இந்த மைண்ட் செட்டில் எப்படி ப்ரோ ஒர்க் பண்ணுறீங்க? இதனால் ஒர்க்லாம் ஒன்றும் அஃபெக்ட் ஆகாதுல்ல? நம்ம ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் கிளம்பி போகும்போது மழை வந்தால் என்ன பண்ணுவோம்? மழையே வந்தாலும் பரவாயில்லன்னு கிளம்பி போவோம்ல, அந்த மாதிரி தான் இதுவும் எனக்கு. சரி, டைம் ஆகுது, உங்கள் மாடலை வர சொல்லுங்கள். நீங்கள் கதிரை கூப்பிட்டு பொசிஷன் கொடுங்க, நான் வர சொல்கிறேன். எங்கண்ணா பொசிஷன் கொடுக்கலாம்? இற, அவளே வரட்டும். அவளை வச்ச மார்க் கொடுப்போம். சரி. கமான் ப்ரோ, சீக்கிரம் லொகேஷன் ராப் பண்றோம். ஹே ஸ்டவன், ஃபோட்டோஸ்லாம் நல்லா வந்திருக்கு ப்ரோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அது போதும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல விக்கி. ஜாக்லின்
ஏய் நான் ஒன்றும் சும்மா விளையாட்டுக்கு சொல்லலை. ஐ எம் சீரியஸ். அதில் ஏதோ மிஸ் ஆகிற மாதிரியே ஃபீல் கொடுக்குது. என்ன ப்ரோ இப்படி சொல்கிறாங்க? என்னவா இருக்கும்? ப்ரோ அவ ஏதோ நம்மளை ஓட்டிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் நல்லா தான் வந்திருக்கு. ஸ்ரவன் ப்ரோ ஒரு நிமிஷம். ப்ரோ இன்னைக்கு ஜாக்லின் நம்ம கூட தான் தங்க போகிறாங்க. அதுக்கு இல்லை ப்ரோ 2 days தான் ஷூட்டு. எனக்கு இந்த ஷூட் பீஸ்ஃபுல்லாக முடியணும். இப்போ அதுக்கு என்ன ப்ரோ? இல்லை ப்ரோ இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் தான் ப்ராப்ளம் எல்லாம் இனிஷியேட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. ப்ளீஸ். சரி சொல்லிட்டீங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன். விக்கி ஹேண்ட் வாஷ் பண்ணணும். தண்ணி இல்லை, வெட்டிஷ் வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறீங்களா? டேய், வாடா. அப்படி எனக்கு கொஞ்சம் ஜாக்லின் தண்ணி குடிங்க. அது மேலே தான் அவன் உட்காந்துட்டு இருக்கான். மூவ் பண்ண சொல்லுங்க. என்ன விளையாடுறீங்களா? விக்கி 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 என்ன ரொம்ப நேரமாக விக்கிக்கிட்டே இருக்கா? ஸ்ரவன் ஸ்ரவன் தண்ணி எடுத்து கொடுங்க. ஏன் அவ கேட்க மாட்டாளா? ப்ரோ கொடுங்க ப்ரோ. குடிச்சிட்டாலே. தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. ப்ரோ உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுல அப்படின்னா ப்ரோ உங்களுக்கு சந்தோஷம்? டேய் இது என் செல்ஃபிஷ்னஸ்க்காக. இப்போ பண்ணுற ப்ராஜெக்ட் 1 year கான்ட்ராக்ட். இவங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து வர ப்ராஜெக்ட்ஸ்லாம் இவங்க வச்சு ஸ்மூத்தாக முடிச்சிருவேன். ஓகே. போலாமா?